ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் விச் மீன் என்ன அப்படின்னா ஒரு ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் இது ரெண்டும் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அதில் என்னென்ன சிலபஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன். அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா இதுல வந்து எதெல்லாம் வந்து ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், புரியுதா, எதெல்லாம் ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எதுக்கு வந்து நம்ம டைம் அதிகமா கொடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எதுல அதிகமா டெஸ்ட் சீரிஸ் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எம்சிக்யூலாம் எதுல அதிகமா நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும், எதுலாம் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஒரு மேலோட்டமா பார்த்துக்கிட்டோம்னா போதும், ஜஸ்ட் நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு இருந்தா போதும் அப்படின்ற மாதிரியும், அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸா நடந்த ஏஇ எக்ஸாம்ல லாஸ்டா 2019, 18, 17ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பத்தின ஒரு அனாலிசிஸும், அண்ட் தென் வந்து அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 19, 18, 17ல இருந்த ஒரு 10 கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில் அப்படிங்கிறது. ஸோ வந்து என்ன அப்படின்னா ஒரு சாயில் வந்து எந்தெந்த சோர்ஸ்ல இருந்துலாம் ஃபார்ம் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா பிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங், அந்த மாதிரி என்னென்ன சோர்ஸ்ல இருந்துலாம் ஃபார்ம் ஆகுது, அது மூலமா என்னென்ன டைப் ஆஃப் சாயில்லாம் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபார்மேஷன் அண்ட் டைப்ஸ்ல இருக்கும். ஸோ வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் டாபிக்காக தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து அவ்வளவா கொஸ்டின்ஸ் வரல. ஸோ இருந்தாலும் நீங்க நம்ம ஓரளா இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா படிச்சு வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது. இதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் இருக்கும். அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 கொஸ்டின்ஸ் நம்ம 18 டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாபிக்ஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் மேபி. ஆனா 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் அதுல இருந்து நம்ம வந்திருக்கு இது வர ப்ரீவியஸ் இயர்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. இந்த த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுல ஒரு 11 டெஃபினிஷன்ஸ் இருக்கும் வித் ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த 11 டெஃபினிஷன்ஸ்ல இருந்து ரெகுலரா ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஃபீல்டு ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும், என்னென்ன டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணி ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் சாயிலுக்கு பாக்குறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரெகுலரா. அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறதுல சீப்பேஜ் அண்ட் பெர்மியபிலிட்டி சேர்த்து வரும். ஸோ வந்து என்ன அப்படின்னா அதுல இந்த குவிக் சாண்ட் கண்டிஷன், பாயிலிங் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஃப்ரீக்வெண்டா ரெகுலரா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இந்த பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது. அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுல நார்மலா வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு 3 மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ், அந்த ஃபார்முலா என்ன, அதை இன்வென்ட் பண்ண இயர் என்ன, அந்த மாதிரி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் தான். அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏஇ எக்ஸாம்ல சிவிலை பொறுத்தளவு சாயிலுங்கிறது ரொம்ப எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சாயில்ல இந்த கன்சாலிடேஷன் டாபிக்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அப்படின்னா இதுல இருந்து ஃப்ரீக்வெண்டா 3 கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து நம்ம பார்த்தோம்னாலுமே தெரியும் 3 கொஸ்டின்ஸ் கிட்ட சாலிடா இதுல இருந்து கேட்டுறாங்க. ஸோ வந்து அப்படின்னா இந்த கன்சாலிடேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அப்படின்னா சியர் ஸ்ட்ரென்த். இதுல வந்து என்ன அப்படின்னா ஒரு 4 டெஸ்ட் இருக்கும். அந்த 4 டெஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கிட்ட மேபி கேட்டுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா காம்பேக்ஷன் அப்படிங்கிறது. காம்பேக்ஷன்ல இருந்து இதுவரை கொஸ்டின்ஸ் வரல, இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. மேபி வந்து ஃபியூச்சர்ல கொஸ்டின் வரலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் கீழே தான் வரும். அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது. சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன்ல ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் டெப்த் அப்படின்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுவுமே இதுவரை கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் கூட அதுல இருந்து வந்ததில்லை, இருந்தாலும் மேபி ஃபியூச்சர்ல கேட்கலாம் அது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சாம்பிளிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த சாம்பிளிங்கை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் சாம்பிளர் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சாம்பிளிங் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஷாலோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஷாலோ ஃபவுண்டேஷன்ல வந்து என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட் ஃபுட்டிங், மேட் ஃபுட்டிங் எல்லாமே வரும். இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஆனா அந்த அளவுக்கு கேட்கறது இல்லை. இதுல இந்த டெர்சாஹி கான்செப்ட்ங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல இருந்து மட்டும்தான் அந்த ஷாலோ ஃபவுண்டேஷன்ஸ்ல கொஸ்டின் வருது. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும். ஃப்ரீக்வெண்டா எல்லா
கொஸ்டின்ஸுமே நம்ம எடுத்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா தெரியும். டெர்சாயில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து அப்படின்னா பைல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. பைல் ஃபவுண்டேஷன் குரூப் ஆக்ஷனும் பைல்ல தான் வரக்கூடியது. ஸோ வந்து அப்படின்னா இதுல இருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின் ஃப்ரீக்வெண்டா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபைனல் ஒன்று வந்து அப்படின்னா செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது. செட்டில்மெண்ட்ல ஸ்ப்ரெட் ஃபுட்டிங், ரேட் ஃபுட்டிங் அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்டிங் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையுமே செட்டில்மெண்ட் எப்படி இருக்கும், அதோட அந்த வேல்யூஸ் டெக்னிக்கல் வேல்யூஸ் இருக்கும் 20 mm 30 mm அப்படின்ற மாதிரி அதுல இருந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்டா கொஞ்சம் கேட்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுவரை ப்ரீவியஸா நடந்த எக்ஸாம்ஸ்ல 1918ல இருந்து ஒரு ஆவரேஜா எவ்வளவு கொஸ்டின் இந்த ஜியோ டெக்னிக்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 20 to 30 25. 30ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு 16ல 2016ல எல்லாம் கேட்டுருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கரெக்டா 20ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல வச்சு ஒரு அனாலிசிஸ் போட்டுருக்கோம் நம்ம. இதுல வந்து என்ன அப்படின்னா எதெல்லாம் வந்து ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், எதெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜ் இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா 3 phase சிஸ்டம் தான். 3 phase சிஸ்டம்ல இருந்து மேபி அந்த 11 டெஃபினிஷன்ல இருந்து கேட்கலாம், அல்லது ஃபார்முலால இருந்து கேட்கலாம். அதே மாதிரி சம்மும் இதுல இருந்து தான் கேட்கறாங்க இந்த 3 phase சிஸ்டம் அப்படிங்கிறதுல இருந்து. அதே நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃபீல்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இதுல இருந்துமே ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறதுல இருந்து ஆவரேஜா 2 கொஸ்டின் ரெகுலராகவே கேட்டுறாங்க. கன்சாலிடேஷன்ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. என்ன வந்து அப்படின்னா அதுல 3 கொஸ்டின் கேட்கறாங்க. ஷியர் ஸ்ட்ரென்த்ல ஒரு ஆவரேஜா 2 to 3 கொஸ்டின்ஸ் வருது. டெரசாகியோட தியரியில அந்த தியரியோட ப்ராப்ளம்ஸ் வருது மேபி, அல்லது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்டிங்க்கு, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா பைல் ஃபவுண்டேஷன்ல இருந்து 1 or 2 கொஸ்டின், செட்டில்மெண்ட்ல இருந்து 1 or 2 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? இவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னா ஹை இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படின்ற மாதிரி சொன்னல, ஃபார்மேஷன் அண்ட் டைப்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து இதுவரை கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்டதில்ல. கிளாசிபிகேஷன்ல இருந்து ஆவரேஜா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அந்த 18 கிளாசிபிகேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின். காம்பாக்ஷன்ல இருந்து இதுவரை கொஸ்டின் எதுவும் கேட்டதில்ல. அதே மாதிரி சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன்ல இருந்தும் கொஸ்டின் எதுவும் வந்ததில்ல. ஷாலோ ஃபவுண்டேஷன்ல இருந்தும் கொஸ்டின் எதுவும் கேட்டதில்ல. இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் டாபிக்கையும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கிறணும். ஸோ பட் இந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா வந்து எம்சிக்யூ சால்வ் பண்றது, அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் எழுதி பார்க்குறது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த ஹை இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல நம்ம ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாம ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையும் நம்ம ஓரளா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு 10 சம், இந்த சம் வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸா 19, 18, 17ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ வந்து என்ன அப்படின்னா இதை பார்ப்போம். ஒவ்வொன்றும் என்னென்ன டாபிக்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு இந்த சம்மை பார்ப்போம். ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 3 phase சிஸ்டம்ல இருந்து கேட்டிருக்குது. 3 phase சிஸ்டம்ல ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு 11 ஃபார்முலாஸ் இருக்கும். அதுல ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிற ஃபார்முலாக்கு கீழே இந்த டாபிக் வந்து வரும் ஆக்சுவலா. ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன், இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்றேன். இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வாய்ட் ரேஷியோ ஆஃப் சாண்ட் இஸ் 0.3 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா இ மேக்ஸ். மினிமம் வாய்ட் ரேஷியோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து என்ன அப்படின்னா இ மினிமம். ஸோ ரெண்டுக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா இ மேக்ஸ் டு இ மினிமம் இஸ் 0.3. அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா if the relative density of sand is 66.6% அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஐடி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதோட வேல்யூ 66.66% வர்றதுனால நம்ம 100ஆல வகுத்து 0.666 அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாய்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ட் ரேஷியோங்கிறது வந்து என்ன அப்படின்னா இ, அதோட வேல்யூ 0.4 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வாய்ட் ரேஷியோ இன் இட்ஸ் லூசஸ்ட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லூசஸ்ட்னால என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோ இருக்கும். இ மேக்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ நார்மலா நமக்கு அவைலபிளான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஐடிங்கிறது இ மேக்ஸ் மைனஸ் இ பை இ மேக்ஸ் மைனஸ் இ மினிமம். ஸோ சிம்பிளா நமக்கு ஐடியோட வேல்யூ தெரியும், இந்த டோட்டல் டேர்மோட வேல்யூ தெரியும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா ஐடியோட வேல்யூ 0.666 இன்ட்டு இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 0.3 ஈக்குவல் டு இ மேக்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ இ மேக்ஸ் மைனஸ் இயோட வேல்யூ 0.4. ஸோ வந்து என்ன அப்படின்னா இதை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 0.2 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த 0.4 இங்கிட்டு வர்றதுனால 0.4 ஈக்குவல் டு இ மேக்ஸ்.
ஸோ இ மேக்ஸோட வேல்யூ 0.6 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து அப்படின்னா இதுதான் ஆன்சரு. அண்ட் தென் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா a soil has a liquid limit 70%, plastic limit 30%, and its natural moisture content 50% அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. the liquidity index is அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து என்ன அப்படின்னா லிக்விட் லிமிட் அப்படிங்கிறது வந்து WL, அது வந்து என்ன அப்படின்னா 70% அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பிளாஸ்டிக் லிமிட்டுங்கிறது WP, அதோட வேல்யூ 30%. அண்ட் தென் நேச்சுரல் மாய்ஸ்டர் கண்டென்ட்ங்கிறது W அப்படிங்கிறது அதோட வேல்யூ 50%. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லிக்விடிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ IL தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ILக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா W மைனஸ் WP டிவைடட் பை WL மைனஸ் WP. ஸோ நமக்கு W என்னன்னு தெரியும் 50, WP 30, WL 70, WP 30. ஓகேவா? ஸோ வந்து அப்படின்னா 20, 40. ஸோ வந்து அப்படின்னா 0.5, 1/2, 0.5 அப்படின்ற மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு ஏஇ எக்ஸாமை பொறுத்தளவு ரொம்ப பெரிய சம்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சிம்பிளா நம்ம சிங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி சம் தான் நமக்கு கேட்பாங்க. அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா a soil has a specific gravity. ஸ்பெசிபிக் கிராவிட்டிங்கிறது G அப்படிங்கிறது 2.5 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த சம்மமே எதுல இருந்து வந்தது அப்படின்னா சாயில் அஸ் அ 3-phase சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்ட் ரேஷியோ இ அப்படின்றது கொடுத்துருக்காங்க 0.5 அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து என்ன அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் பர்சன்டேஜ் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல்லி சேச்சுரேட் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு கொடுப்பாங்க. இந்த ஃபுல்லி சேச்சுரேட்னு கொடுத்தாலே SR = 1 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வந்து என்ன அப்படின்னா ஒரு க்ளூ வேர்டு மாதிரி. ஸோ நமக்கு இது அவைலபிளான ஃபார்முலா என்ன அப்படின்னா SR × E = G × W அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ SR 1 நமக்கு தெரியும், ஈயோட வேல்யூ 0.5, ஜியோட வேல்யூ 2.5. ஸோ டபிள்யூட பர்சன்டேஜ் தான் நமக்கு வேணும். ஸோ டபிள்யூங்கிறது 0.5 by 2.5. ஸோ 1/5 = 20% அப்படின்ற மாதிரி நமக்கு வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ கிடைச்சிரும். அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து பெர்மியபிலிட்டி அப்படிங்கிற டாபிக்கு கீழே வர்றது. பெர்மியபிலிட்டி மூலமா அதாவது சீப்பேஜ் அனாலிசிஸ்ல தான் வந்து என்ன அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ வந்து என்ன அப்படின்னா இதுல கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஆஃப் சாயில் இஸ் 1 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ வந்து என்ன அப்படின்னா IC அப்படிங்கிறது 1ன்னு கொடுத்துட்டாங்க. இட்ஸ் சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட்ங்கிறது காமா டேஷ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வந்து அப்படின்னா நமக்கு நார்மலா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஐசிங்கிறது காமா டேஷ் பை காமா டபிள்யூ. ஸோ இது ஒன்னா ஆயிட்டதுனால காமா டேஷ் ஈக்குவல் காமா டபிள்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ காமா டேஷ்ன்றது வந்து என்ன அப்படின்னா காமா சேச்சுரேஷன் மைனஸ் காமா டபிள்யூ ஈக்குவல் காமா டபிள்யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா காமா சேச்சுரேஷன் ஈக்குவல் 9. வாட்டரோட யூனிட் வெயிட் 9.81 + 9.8 ஆர் 81 ஆர் 8 போட்டுக்கலாம். ஸோ வந்து என்ன அப்படின்னா இதோட ஆன்சரு நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 19.6 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ யூனிட் சேம் யூனிட் தான், நம்ம யூனிட் எட்டு போடுவோம்ல kN/m³ அப்படின்ற மாதிரி வரும். ஆக்சுவலாக இது காமா சேச்சுரேஷன் தான் கேட்டிருக்காங்க. சப்மர்ஜ்னா தான் வந்து என்ன வரும் அப்படின்னா காமா டேஷ் வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா கிராஸ் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபூட்டிங் அப்படிங்கிறது 450 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இஃப் இந்த ஃபூட்டிங் ஹேஸ் ஏ டெப்த் அண்ட் யூனிட் வெயிட் 20 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நெட் பியரிங் கெப்பாசிட்டி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த நெட் பியரிங் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே என்ன வரும் அப்படின்னா கிராஸ் பியரிங்ல இருந்து இந்த ஓவர் பர்டனை கழிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து என்ன அப்படின்னா நெட்னாலே வந்து என்ன அப்படின்னா கிராஸ்ல இருந்து ஓவர் பர்டனை கழிக்கணும். ஸோ வந்து என்ன அப்படின்னா கிராஸுங்கிறது 450 அப்படின்ற மாதிரி இருக்கு.
ஓவர் பர்டன்ங்கிறது 1 இன்ட்டு 20. ஓவர் பர்டன்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா டெப்த்தையும் நம்ம யூனிட் வெயிட்டையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது. ஸோ வந்து என்ன வரும் அப்படின்னா 430 கிலோநியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மு. இது என்ன டாபிக் கீழே வந்திருக்கு அப்படின்னா டெர்சாயோட பியரிங் கெப்பாசிட்டி தியரி கீழே இந்த டாபிக் வந்திருக்கு. அண்ட் தென் கன்சால்டேஷன் டாபிக்ல இருந்து அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். when the degree of consolidation is 50% அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. u பர்சன்டேஜ் வந்து 50% அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ டைம் ஃபேக்டர் தான் கேட்குறாங்க. சிம்பிளா டைம் ஃபேக்டர் டிவிங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா π/4 இன்ட்டு u பர்சன்டேஜ் பை 100 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ π/4 நம்ம புட் பண்ணோம் அப்படின்னா 1/4 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சரு 0.2 அப்படின்ற மாதிரி வரும். இது ரொம்ப ஈஸியான சம்மு. இது ஒரு 18A அது கேட்ட கொஸ்டின். அண்ட் தென் 7th கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா a sand deposit has a porosity. போரோசிட்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா n g கொடுத்துட்டாங்க. கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட். கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட்டுக்கு நம்ம ப்ரீவியஸாகவே என்ன ஃபார்முலான்னு பார்த்துருக்கோம். அதாவது இந்த போரோசிட்டிக்கு பதிலாக சம்டைம்ஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஈயோட வேல்யூ வாய்ட் ரேஷியோட வேல்யூவும் கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி சாண்ட் டெபாசிட் ஆஸ் ஏ போரோசிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஜியோட வேல்யூ கொடுத்து கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடிங் கேட்டிருக்காங்க. இது எது ஈயோட வேல்யூ கொடுத்தும் கேட்கலாம். ஸோ ஐசிக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா G-1 இன்ட்டு 1 - n அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து என்ன அப்படின்னா 1.6 இன்ட்டு 1 - n அப்படின்ற மாதிரி போடுறப்ப 0.625 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐசியோட வேல்யூ 1 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அண்ட் தென் 8th கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா இது வந்து சியர் ஸ்ட்ரென்த்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்க அன்கன்ஃபைன்டு கம்ப்ரஷன் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி. அது வந்து என்ன அப்படின்னா சியர் ஸ்ட்ரென்த்தோட ஒரு டாபிக். இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபெயிலூர் பிளேன் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா. அது வந்து என்ன அப்படின்னா ஆல்ஃபா அப்படிங்கிறது அந்த ஆல்ஃபாங்கிறது 50 டிகிரி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. வித் த ஹரிசாண்டல் ஆங்கிள் ஆஃப் ஷேரிங் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஷேரிங் ரெசிஸ்டன்ஸுங்கிறது பை தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா ஆல்ஃபாக்கு வந்து என்ன அப்படின்னா 45 டிகிரி ப்ளஸ் π/2 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஆல்ஃபா நமக்கு தெரியும், பை மட்டும்தான் வேணும். சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா π = 10 டிகிரி அப்படின்ற மாதிரி கிடைச்சிரும். ரொம்ப ஈஸியான சம் இது.